நகரத்தார் குலம் வலை ஒளி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். சிவபெருமானுக்குரிய விரதங்கள் 8 என்று ஸ்கந்த புராணம் கூறுகிறது. அவற்றுள் ஒன்றுதான் கார்த்திகை மாதம் கடைபிடிக்கப்படும் சோமவார விரதமாகும். இதற்கென்று வரலாறும் உண்டு. ஒருமுறை தட்சனின் சாபத்தால் சந்திரன் கொடிய நோயால் பாதிக்கப்பட்டான். தன் சாபம் நீங்கி நோய் குணமாக சந்திரன் கார்த்திகை மாதத்தின் அனைத்து திங்கட்கிழமைகளிலும் சிவபெருமானை நினைத்து விரதம் அனுஷ்டித்தான். அவனது விரதத்திற்கு மகிழ்ந்த சிவபெருமான் அவனுக்கு தட்சனின் சாபத்திலிருந்து விமோச்சனம் அளித்தார். சிவபெருமானின் அருளால் நோய் நீங்க பெற்றதுடன் நவகிரகங்களில் ஒருவரானார் அந்த சந்திரன். விரதத்தின் மகிமையால் எம்பெருமானின் ஜடாமுடியில் இளம்பிறையாக அமரும் பாக்கியமும் பெற்றான். இவ்வாறு சந்திரனை தனது முடியில் சூடியருளிய சிவபெருமான் சந்திரசேகர, சந்திரமௌலீஸ்வர, சோமசுந்தர, சோமநாதர், சசாங்க சேகர, சசிதரர், சசிமௌலீஸ்வர, சசிசேகரர் என்று வழிபடப்படுகிறார். சோமவாரம் தோறும் பூஜை செய்து விரதம் இருப்பவர்களுக்கு நற்கதியை கொடுக்க வேண்டும் என்று சந்திரன் வேண்டுதலுக்கு இணங்கி சிவபெருமானும் அவ்வாறே அருளினார். இந்த சோமவார விரதத்தை கார்த்திகை மாதம் முதல் திங்கட்கிழமை தொடங்கி கடைசி திங்களன்று இந்த விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இருபாலரும் இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். திங்கட்கிழமை விடியற்காலை எழுந்து குளித்து முடித்த பிறகு பெண்கள் வீட்டில் விளக்கேற்றி விரதத்தை தொடங்கி சிவபெருமானை வணங்கி சர்க்கரை பொங்கல், பாயாசம் போன்றவற்றை நைவேத்தியமாக செய்து சிவாஷ்டகம், சிவபுராணமும் படிக்கலாம் மற்றும் சிவ அஷ்டோத்திரங்களையும் சொல்லலாம். பிறகு கோவிலுக்கு சென்று சிவனுக்கு வில்வத்தாலும் சக்திக்கு குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்ய வேண்டும். அத்துடன் கோவிலுக்கு வரும் அன்பர்களுக்கு உங்களால் முடிந்ததை பிரசாதமாகவும் கொடுக்கலாம். கோவிலுக்கு வந்திருக்கும் ஒரு வயதான தம்பதியரை பார்வதி பரமேஸ்வரனாக தியானித்து மஞ்சள், குங்குமம், தாம்பூலம் எல்லாம் கொடுத்து அவர்களை வணங்கி ஆசை பெறலாம். இந்த விரதம் மேற்கொள்பவர்களுக்கு அன்றைய தினம் முழுவதும் உபவாசம் இருப்பது நல்லது. அல்லது தங்களது உடல்நிலைக்கு ஏற்ப ஏதாவது உணவினை லிக்விடாக ஏதாவது தங்களால் பால், பழம் மட்டும் சாப்பிடலாம். ஒருவேளை உணவருந்தலாம். தங்களால் எப்படி இயலுமோ அந்த விதத்தில் அன்றைய தினம் நாம் விரதத்தை கடைபிடிக்கலாம். சோமவார விரதத்தை கடைபிடிப்போம். சிவபெருமானின் அருளோடு சகல சௌபாக்கியமும் நாம் பெற்றோம்.